ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, இன்று உனக்கு கிடைப்பது சாதாரண வாக்கல்ல. இந்த வார்தாளி வராகி அம்மா உனக்காக அதிர்ஷ்டத்தோடு கூடிய அன்பான வாக்கினை சொல்ல வந்துள்ளேன். என்னுடைய அன்பை முழுவதுமாக பெற்றிருப்பதால் தான் இப்போது இதை கேட்கும் பாக்கியமே உனக்கு கிடைத்துள்ளது. இப்போது உன் வாழ்வில் கஷ்டங்கள் நிறைந்து இருக்கிறதே என கவலைப்பட்டதால் தான் இந்த கஷ்டமெல்லாம் ஒன்றுமில்லை. இனிமேல் உனக்கு கிடைக்கப் போவது அற்புதமான வாழ்க்கை, பேரதிர்ஷ்டத்தோடு கூடிய ராஜயோக வாழ்க்கை என்று சொல்லி உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவும் நான் ஓடி வந்துவிட்டேன். இனிமேல் உன்னுடைய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் இப்படி அமைந்திருக்கிறதே என நீ கவலைப்படும்படி எந்த விஷயமும் தவறாய் நடக்காது. மனிதர்கள் எல்லாருக்குமே சோகமும் கவலைகளும் ஏமாற்றங்களும் இருக்கத்தான் செய்யும். நரை திரை பிணி மூப்பு இதுதானே வாழ்க்கை. எல்லாம் புரிந்தும் கூட ஒரு சில கஷ்டங்கள் உன் வாழ்வில் வந்துவிட்டால் ஏன் உடனே நொந்து போகிறாய்? ஏன் உன் வாழ்க்கையை நினைத்து நீ கஷ்டப்பட்டு மனம் வருந்த வேண்டும்? விதி என்றால் அனுபவித்து கடந்து வந்து விட வேண்டியதுதான். ஒரு மனிதன் தான் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் மூலமாக தான் நெருப்பில் போட்ட தங்கமாய் பளபளப்பாய் மாற முடியும். உன் வாழ்வில் இப்போது இருக்கும் கஷ்டங்களும் அப்படிதான் உன்னை நெருப்பில் இட்டு புடம் போட்டு பார்ப்பதற்காக வந்துள்ளது. எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடத்தி தர வேண்டியது உன் அம்மா வராகி என்னுடைய பொறுப்பு. முழு மனதோடு நீ என்னை நம்புகிறாய் அல்லவா? உன் வராகி அம்மா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இது நாள் வரையிலும் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்து விட்டாய். இனிமேல் பார், அசைக்க முடியாத, நீ எதிர்பார்க்க முடியாத, ஆச்சரியப்படக்கூடிய பல நல்ல அதிசயங்கள் உன் வாழ்வில் நடப்பதற்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்திற்காக நீ எவ்வளவோ அவமானங்களையும் வலிகளையும் கண்ணீரையும் வேதனையையும் தாங்கிக் கொண்டுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அம்மா வராகி தாயே, என் குடும்பத்திற்கும் எனக்கும் நீங்கள் நல்லது செய்தால் மட்டும் போதும். இது ஒன்றை மட்டும் எனக்காக நிறைவேற்றி கொடுங்கள் என உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நான் கேட்டுவிட்டேன். உனக்கான நிம்மதியான மகிழ்ச்சி தரக்கூடிய வேலையை நான் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்லமே. கவலைப்படாதே. எனக்கு காணிக்கையாய் கோடி கோடியாய் தங்க ஆபரணமோ பணமோ தர வேண்டும் என நான் ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டேன். நீ என் மீது முழு பக்தியும் நம்பிக்கையும் வைத்தாலே போதும் என் செல்லமே. அதே போல இந்த வராகி அம்மா எங்கிருப்பேன் என என்னுடைய ஆலயத்தை தேடி நீ எங்கும் அலைய வேண்டாம். உன் மனதிற்குள் என்னை நினைத்து கொண்டு உன் வீட்டில் தீபம் ஏற்றினாலே போதும். அந்த தீப ஒளியிலேயே நான் தெரிவேன் என் செல்லமே. உனக்கு தீப ஜோதியாய் காட்சி தர நான் தயாராக தான் இருக்கிறேன். உன்னுடைய தவறுகளையெல்லாம் நீ திருத்தி கொண்டு மனதை அமைதியோடு வைத்துக்கொண்டு பொறுமையாய் நம்பிக்கையாய் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் நீ ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாய். எல்லா வகையிலும் உன்னை உயரடைய செய்ய வேண்டியது, உயரத்தை தொட செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கண்ணீர் விட்டு அழுதவனுக்கு தானே அந்த வேதனை புரியும். அதே போலதான் கஷ்டத்தோடு வாழ்ந்த உனக்கு தான் உன்னுடைய வாழ்க்கையை அழகாய் மாற்றும் போது அதன் அருமையை புரிந்து கொள்ள முடியும். இனிமேல் நீ தொட்டதெல்லாம் பொன்னாகத்தான் மாறும். நீ நினைத்த காரியமெல்லாம் கைகூடிதான் வரும். நல்லதை விட்டு கொடுக்கவோ தட்டி பறிக்கவோ கூடாது என் செல்லமே. எது நல்லதோ அதை நீயே உடனே செய்துவிடு. அவர் செய்வார்கள் இவர் செய்வார்கள் என யாரையும் எதிர்பார்க்கவும் வேண்டாம், அல்லது அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என நல்ல விஷயங்களை தள்ளி வைக்கவும் வேண்டாம். எது உனக்கு நல்லதோ அதற்கான வேலைகளை உடனே செய்ய ஆரம்பி. எந்த நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறாயோ அதற்கான முயற்சிகளை மட்டும் நீ செய்தாலே போதும். உன்னுடைய தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் முயற்சிகளும் சரியாக இருந்தால் நிச்சயம் அது உனக்கு நியாயமாக வந்தடையும். தாமதமாகிறதே தள்ளி போகிறதே என நினைக்காதே. நீ ஆசைப்பட்டதை அழகாய் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். யார் ஒருவன் தவறு செய்தால் பாவம் வந்து சேரும், வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடும் என பயப்படுகிறானோ அவன் எப்போதுமே நல்ல பாதையில், புண்ணியத்தின் பாதையில் மட்டும்தான் செல்வான். நீயும் அப்படி நல்ல விஷயங்களை செய்து புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு. எந்த அளவிற்கு உன் வாழ்வில் நீ உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பல பேரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என்பதை மறவாதே என் செல்லமே. அழிவின் விளிம்பில் இருப்பவரை கூட காப்பாற்றி விடலாம். ஆனால் ஆணவமும் அகங்காரமும் கோபமும் வெறுப்பும் கொண்ட மனிதர்களின் மத்தியில் இருப்பதும் அவர்களை காப்பாற்றுவதும் மிகவும் கடினம். ஒரு சில மனிதர்கள் அப்படித்தானே ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் தான் தான் எல்லாம் பெரியவன், தனக்கு தான் எல்லாம் தெரியும் என வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்படி இருந்தாலும் பரவாயில்லை. அவர்கள் அதையும் தாண்டி உன்னையும் உன் மனதையும் கஷ்டப்படுத்துவதை தான் என்னால் பார்த்து கொண்டு பொறுக்க முடியவில்லை. கவலை கொள்ளாதே என் செல்லமே. இந்த வார்தாளி வராகி அம்மா உனக்கு பேரதிர்ஷ்ட வாக்கை கொடுத்து விட்டேன் அல்லவா? இனி சரியான நேரத்தில் உரிய நேரத்தில் உனக்கானது உன்னிடமே வந்து சேரும். கிடைக்காததை நிலைத்து கவலைப்படாதே. வேண்டியவர்களை விட வேண்டாதவர்கள் நிறைய பேர் உன் அருகில் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் தள்ளிவிட்டு தாண்டி வந்து உனக்கானதை உன் மனம் விரும்பியது போலவே நான் செய்து தரத்தான் போகிறேன். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்து நீ பயப்படவே வேண்டாம். உன் வாழ்க்கைக்கான முடிவை மட்டும் நீ சரியாக எடுத்தால் போதும். எந்த முடிவாக இருந்தாலும் அதை சிந்தித்து எடு. தவறாக ஏதாவது செய்துவிட்டு அதற்கு பின்பு நீ வருந்த கூடாதல்லவா? இந்த உலகம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தான் எது செய்தாலும் சரி, மற்றவர்கள் எது செய்தாலும் அதில் ஒரு குறை கண்டுகொண்டே இருப்பார்கள். சாவி தொலைத்து விட்டால் பூட்டிற்கு தண்டனை கொடுக்கும் விதமாக அந்த பூட்டின் தலையிலேயே அடித்து உடைப்பார்கள் தானே. அதற்கு பதிலாக சாவியை தொலைத்த தன்னை யாரும் குறை சொல்லவே மாட்டார்கள். அதே போலதான் மற்றவர்களை தண்டிப்பதற்கு என்றால் முதல் ஆளாக வந்துவிடும் உலகம் தான் செய்த தவறு என்ன, தான் எதை திருத்திக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என யோசிக்க மறுக்கிறார்கள். எனது அன்பு பிள்ளையே, நீ செய்யும் தவறுகளையும் நீ வாழ வேண்டிய நல்வாழ்க்கைக்கான வழிகளையும் நான் சொல்லிக்கொண்டுதானே இருக்கிறேன். எல்லாவற்றையும் சரி செய்து கொள். பாகுபாடுகள் தொடர்வதும் முடிவதும் நாம் மற்றவர்களை பார்க்கும் பார்வையில்தான் இருக்கிறது. அறிவும் அழகும் பணமும் எல்லாம் உன் வாழ்வில் அமையும்படி இந்த வராகியம்மா நான் உன் மீது கருணை பார்வையை செலுத்தி விட்டேன். அதனால்தான் உனக்கான அதிர்ஷ்ட வாக்கையும் கொடுக்க ஓடி வந்தேன் என் செல்லமே. குடிசையில் இருப்பவர்களெல்லாம் ஏழையும் அல்ல, மாளிகையில் இருப்பவர்களெல்லாம் பணக்காரர்களும் அல்ல. மன திருப்தியோடு இருப்பவன்தான் உண்மையான பணக்காரன். நீயும் உனக்கு கிடைத்ததை வைத்து மன திருப்தியோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. எவ்வளவு தடைகள் வந்தாலும் நீ ஆசைப்பட்டதை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். அதிகம் பேசாத மனிதர்களை தான் இந்த உலகம் அதிகம் விரும்பும். நீயும் அளந்து பேச தெரிந்தவனாக இருந்துகள். உன்னுடைய செயல்கள் அதிகமாக இருந்தால் இந்த உலகமே உன்னை கைகூப்பி வணங்கும். உன்னுடன் வாழ்பவர்களை புரிந்து கொள்வதற்கு முதலில் உன்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ யார், எப்படிப்பட்டவன், உன்னுடைய நல்ல குணம் என்ன, கெட்ட குணம் என்ன, உன்னுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு நன்மையா தீமையா என எல்லாவற்றையும் யோசித்து ஆராய்ந்து உன்னை முழுவதுமாய் புரிந்து கொள். உன் வாழ்வில் நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்து கொள்கிறேன். சலித்து கொள்பவன் வாழ்க்கையை வெந்து கொண்டும் நொறுந்து கொண்டும் வெறுத்து போயும் வாழ்பவன் வாழ்க்கையே ஆபத்தாய் பார்ப்பான். ஆனால் நீயோ சாதிக்க துடிக்கிறாய். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஆபத்தே வந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பார்த்து பழகு. மகிழ்ச்சி என்கிற உணர்ச்சி இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத சுமையாக இருக்கும். உன் வாழ்க்கையிலும் நான் நல்ல விஷயத்தை, மகிழ்ச்சிகரமான விஷயங்களை நடத்தி கொடுக்க விரும்புகிறேன். நிச்சயம் உன் விருப்பப்படியே உனக்கான நல்லது எல்லாவற்றையும் நடத்துவேன்.